47வது முறையாக செந்தில் பாலாஜி தற்பொழுது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிவிப்பு என்னவென்றால், வங்கி ஆவணங்களை கேட்டு மேல்முறையீடு செய்த செந்தில் பாலாஜி அவர்களது வழக்கு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் முக்கிய குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவரை ஏன் இன்று வரை கைது செய்யவில்லை, அவரை பற்றியான தகவலை ஏன் இன்னும் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கேள்விகளை நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுகவின் கட்டுப்பாட்டில்தான் அசோக்குமார் அவர்கள் இருப்பதாகவும், அவர் உயிரோடன் இருக்கிறாரா இல்லையா என்ற தகவலும் எங்களுக்கு தெரியவில்லை, திமுகவினர்கள் அவரை கொலை செய்து விட்டார்களா என்று கூட எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்ற தகவல்களையும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையை நாம் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜியை விட பண பரிவர்த்தனை சட்டத்தின் கீழ் முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை விட அவரது தம்பிதான் மெயின் அக்யூஸ்ட் என்றும், கிட்டத்தட்ட 4 முறை சம்மன் அனுப்பப்பட்டு கடைசியாக எனக்கு இருதயத்தில் பிரச்சனை இருப்பதாக கூறி செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் 2 மாதங்கள் அவகாசம் கேட்டிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அவர் எங்கு இருக்கிறார், யாருடைய பிடியில் இருக்கிறார் என்ற ஒரு தகவல்களும் தற்பொழுது வரை கிடைக்கவில்லை. குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், செந்தில் பாலாஜியை விட அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைது செய்து விட்டால் இந்த வழக்கு இவ்வளவு தூரம் சென்று இருக்காது என்று நீதிபதி அள்ளி அவர்களே தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்றால் முதலில் அவரது தம்பி சரணடைய வேண்டும் என்று செந்தில் பாலாஜியின் வழக்கறிஞரிடம் நீதிபதி அள்ளி அவர்கள் தெரிவித்திருப்பது மீண்டும் ஒரு சர்ச்சையையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் உயிருடன் இல்லை என்றால் செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுவதும் சிறையில் தான் இருப்பார். ஒருவேளை செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் நீதிமன்றத்தில் சரணடைந்தால் ஒட்டுமொத்த திமுகவின் கூட்டமும் சிறைக்குத்தான் செல்லும். யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அதில் யாருக்கெல்லாம் எவ்வளவு சதவீதம் கொடுக்கப்பட்டது என்ற அனைத்து தகவல்களையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உட்பட அனைத்து தரவுகளும் சேகரிக்கப்பட்டு செந்தில் பாலாஜியின் தம்பி அவர்கள் வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது.